நற்செய்தியினுடைய கடைசியிலே அழகாக பார்க்கலாம், என்னுடைய சீடர் ஒருவருக்கு குளிர்ந்த நீராவது. அப்படின்னா ஐஸ் வாட்டரா? குளிர் நீர்ன்னு சொல்லலாமே, ஏன் குளிர்ந்த நீராவது? முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஃப்ரெத்தலி தூத்தி என்ற மடலிலே அழகாக சொல்லியிருப்பார், those who are near you, they are not your neighbors, they are your brothers. உன் அருகில் இருப்பவர்கள் உன்னுடைய அயலார்கள் அல்ல, உன்னுடைய நண்பர்கள். எடுத்துக்காட்டோடு சொல்கிறேன், ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ குடும்பம், கடவுள் மேல் ஆழமான பக்தி கொண்டவர்கள், ஜெபிக்கின்றவர்கள். ஒரு ஏழை அந்த குடும்பத்தினுடைய வீட்டிற்கு செல்கிறார். சார், சாப்பாடு ஏதாவது இருந்தா கொடுங்க அப்படின்னு. கண்டிப்பாக தருகிறோம், வீட்டுக்கு பின்னால வாங்க அப்படின்றான். வீட்டுக்கு பின்னால போறாரு, ஒரு அலுமினியம் தட்டில் சாப்பாடு போட்டு கொடுக்குறார். மனுஷன் பசியில் டக்குன்னு கை வைக்கிறாரு. அவங்க சொல்றாங்க, நாங்களெல்லாம் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள், ஜெபம் சொல்லாமல் உண்ணுவது கிடையாது. சாமி, எனக்கு ஜெபம்லாம் சொல்ல தெரியாது சாமி. சரி, நீங்க சொல்லுங்க, நான் சொல்றேன் அப்படின்னார். பிதாசுதன் எல்லாம் போட்டுட்டு, விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே. அந்த ஏழை சொன்னாராம், விண்ணுலகில் இருக்கிற உங்கள் தந்தையே. ஏன்பா, நான் என்ன சொல்றேனோ அதை சொல்லுப்பா. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே. திரும்பவும் அந்த ஏழை, விண்ணுலகில் இருக்கிற உங்கள் தந்தையே. ஏப்பா, காது உனக்கு கேட்கலையாப்பா, நான் சொல்றதை மட்டும் சொல்லுப்பா அப்படின்னா. ஏன் இவ்வாறு சொல்கிறாய் என்று கேட்கிற பொழுது, சாமி, உங்க தந்தையும் என் தந்தையும் ஒண்ணுன்னா, என்னை வீட்டுக்கு முன்புறமா கூப்பிட்டு பீங்கான் தட்டில் சாப்பாடு கொடுத்துருப்ப சாமி. உங்க தந்தை வேற, என் தந்தை வேற. அதனால்தான் வீட்டுக்கு பின்புறமாக அழைத்து அலுமினியம் தட்டில் சாப்பாடு கொடுத்துருக்கிற சாமி, குளிர்ந்த நீர். கடவுள் எதிர்பார்ப்பது இதுதானா? ஜெபிக்கிறோம் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள், இதுதான் அன்பை வெளிப்படுத்துகிற விதமா? அழகாக சொன்னாரே, உங்கள் தந்தை வேறு என் தந்தை வேறு என்று நம்முடைய வாழ்வு அமைந்திருக்கிறது. அப்படி அதனால் தான் திருத்தந்தை அவ்வளவு அழகாக சொல்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை கொடுத்திருக்கிறார்கள், குளிர்ந்த நீராவது. குளிர்ந்த நீர் நாம் தர வேண்டாம். குளிர்ந்த சொற்களை நம்மால் தர முடியுமா? நம்முடைய வாயிலிருந்து வருகிறதே வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் அவர்களுடைய மனதை குளிரப்படுத்துமா? உங்களுடைய மனதை குளிரப்படுத்த வேண்டுமால் என்ன சொல்லலாம்? பூசு முடிஞ்சோன்னு சின்ன சமையல் எல்லாருக்கும் 1 லட்சம் கொடுப்பார், சூப்பரா இல்லையா?